Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் மஞ்சூரியன். எக் மஞ்சூரியன் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் 2 எக் எடுத்திருக்கேன். அதை பாயில் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இதை எக் யோக்கோடே இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக் யோக் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னொரு ஃப்ரெஷ் எக் எடுத்திருக்கேன். இதை நான் பாயில் பண்ணலை. அதுக்கப்புறமா குடைமிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி, சுகர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா, கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டையும் நான் 3 டேபிள் ஸ்பூன் சம அளவில் எடுத்திருக்கேன். அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப். சோயா சாஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக தக்காளியை மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பால் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வெட்டி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய், அடுத்ததாக ஆனியனை சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர், மைதா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மிக்சரோட நாம் உப்பு, மிளகு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் எடுத்திருக்க ஃப்ரெஷ் முட்டையையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் செஞ்சுருக்க எக் மிக்ஸை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். எக் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு உருண்டை மாதிரி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதோட இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், மைதா சேர்த்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும்போது இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா அதில் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கினதும் இதோட தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். அடுத்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சோயா சாஸும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போதும். அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப்பை இதோட சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா நீங்கள் தக்காளி நல்லா மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பபிள்ஸ்லாம் வர்றது தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னு யூஸ் பண்ணலாம். நான் காரத்துக்காக ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவரோட தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு மிக்சர் செஞ்சு அதை நம்மளோட மசாலாவோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ட்ரை ஆகிற வரைக்கும் வைங்க. அடுத்ததாக குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், அதுக்கு அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன், அடுத்ததாக நாம் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண எக் பீசஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் இதோட நல்லா கோட் ஆகும். அடுத்ததாக கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறமா கொத்தமல்லி. அடுத்ததாக சில்லி பேஸ்ட், சுகர் இது ரெண்டையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்மளோட எக் மஞ்சூரியன் ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக இன்னொரு பிளேட்டுக்கு இது சர்வ் பண்ணிக்கலாம்.